அத மாதிரி இருந்தாங்க. அதனால குறித்து உரைக்கின்றேன் எதனை கேண்மின் கோணுமன குரங்காலை நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் இல்ல. வேகமா தானே பேசுறாரு, புரியுதா உணர்ச்சி? வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன், எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். அப்ப இவர் சொல்ற மெய்ய பொய்ன்னு நினைக்கிறான? யாரு நினைக்கிறா? சொல்லுங்க யாரு நான் நினைக்கலன்னு சொல்லுங்க. ஒருத்தர் நான் நிரூபிச்சேன் உடனே 40-50 வருஷமா சன்மார்க்கு அவர் இங்க சன்னிதானங்க. அதெல்லாம் மரணமில்லா வாழ்வெல்லாம் அதெல்லாம் அடைய முடியாது. 60 வருஷம் சன்மார்க்கத்தில் இருக்கார். உடனே நிரூபிச்சேன். எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர், பொறித்த மத சமயம் எல்லாம் பொய்யே, அவற்றில் புகுதா சிவம் ஒன்றே பொருளென கண்டு அறிஞன். அதுதான் மெய், அதுதான் உண்மை. இந்த உண்மையை அறிந்து கொள்ள அந்த பாடல்ல சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்றார், சிவம் ஒன்றே, அதெல்லாம் உண்மை கிடையாது, பொருளென கண்டு அறிமின். கண்டு அறிமின், காணாம சொல்லாத. ஏன்னா காணாத காட்சி எல்லாம் கிடைக்கக்கூடியதுதான் இந்த மார்க்கம். எது வேணும்? நான் எல்லாம் கேட்டேன், காற்றை பார்க்கணுயா, இந்த பாடுறா காற்று உருவம் காட்டினார். அணுக்களை பார்க்கணுயா, இதை பாடுறா அணு. மாயைன்னு சொல்றாங்க, நான் கண்ணால பார்த்தாதான் நம்ப முடியும். அது எப்படி செயல்படுது, அதனுடைய ரூபம் என்ன, சுவாபம் என்ன சொல்லு அப்படின்னு இதை பாடுறா. சொல்லிட்டே போலாம். ஒன்னையும் பார்க்க விளைந்த தருணத்தெல்லாம் ஒன்னையும் காட்டினாரு. பெருமைக்கு சொல்லல, இங்க சன்னிதானத்துல எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி சொல்லுவோம். ஏன்னா கண்ணால பார்க்கலாம், எதையுமே காட்டுவாரு. அந்த அளவுக்கு நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடியது கண்ணால. இந்த கண்ணால பார்க்கலாம், பார்த்து அறியலாம். அதனால கண்டு அறிமின், சிவம் ஒன்றே பொருள் என கண்டு அறிமின். இது எத்தனாவது விஷயம்? 4 விஷயம். திருவடியை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து என்பது 1லிருந்து 3 படி. உற்ற துணை மற்றதெல்லாம் அல்ல, அருள் ஒண்ணுதான் என்பதை 3வது. பாக்கி என அனைத்தும் உண்மை அல்ல, பொய். உண்மை என்ற ஒன்று இருக்கு, அது சிவம் ஒன்றே. இதுவரைக்கும் எத்தனை? 4. இதுவரைக்கும் 4 ஒரு சைட சொல்லிட்டு அடுத்த 4க்கு வர்றார். என்ன வர்றாரு அப்படின்னா, கொஞ்சம் மரணத்தை பத்தி சொல்றார். இதுல ஜெனரலான ஒரு விஷயம், உண்மை என்பது ஒன்று இருக்கிறது, அது சிவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த சிவத்தையே நீ நினைக்க வேண்டும் என்றால் அதனுடைய சாயையாகிய ஒரு உருவம் இருக்கிறது, அது திருவடி. அந்த திருவடியை பிடித்துக்கொள், அது உனக்கு அருளை வழங்கக்கூடியது, அதை தவிர உற்ற துணை இல்லை என்று ஒரு வாசத்திலே முடிச்சிட்டேன். 4ஐயும் சேர்த்து அதெல்லாம் முடிஞ்சு. அடுத்த நாள் செப்பரேட் நாளா சொல்றாரு. இப்ப மரணத்தை திருப்பி அந்த 28ல பாத்தீங்கன்னா மரணத்தை கிளற ஆரம்பிக்கிறார். 28 பாட்டுல பாத்தீங்கன்னா மரணத்தை மட்டும் செப்பரேட்டா கிளறாரு, போட்டு நோன்றார். மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர், அந்தோ மரணம் எனும் பெரும்பாவி வந்து சற்றும் அதை நம்மாலே தடுக்க முடியாதுங்கிறார். அந்தோ நீ ஏன் போட்டாரு? அந்தோன்னா என்ன அர்த்தம்? இப்படி சுட்டி காட்டு. அந்தோ அப்படியா இருக்கு? தெரியல. அதனால மற்ற அறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர்.
பின்னால பாத்துக்குவோம். அதனால பார்த்தோம். இப்ப பல பேர் சொல்றாங்க 60 சன்மார்க்கத்துக்கா போயிட்டா 60 வயசுல பார்த்தோம். ஐயோ யார்த்தப்பா வள்ளலாரா, ஐயோ நெருப்பாச்சே பயப்படுறான், வள்ளலாருன்னா நடுங்குறான், இல்லைன்னா ஏதாவது பயம் விட்டான். காரணம் என்ன தெரியுமா? இந்த எப்படி இந்த கல்லு குடிக்கிறவன், சுருட்டு குடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், ஆடு வெட்டுறவன், கரிச்சி திங்கிறவன் எல்லாம் சாமி பேரை சொல்லி செய்யறானோ, அதே மாதிரி தப்பு பண்றவன் பூரா மறுதலையா பேசுவான் வள்ளலார. ஏப்பா அது கூடிய, ஏப்பா அது முக்காடு போட்ட சாமி, ஏப்பா அது கூட்டத்தோட ஏன் வெள்ளை போட்டு இவன் சாப்பிட்டுட்டு இருக்கணும், இவன் தின்னுகிட்டு இருக்கணும், இவன் தப்பு பண்ணிட்டு இருக்கணும். வெள்ளை போட்டு அவர்கிட்ட வந்தா தூய்மையா இருக்கும், ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். வீட்டுல இருக்கலாம் தொடச்சு போட்டுருவாங்க. அதுக்காக சொல்றது இது உண்மைதான், உண்மைதான். இது தெரியாம நம்ம மாட்டிக்கிறோம். அதனால அந்தோங்கிறார். அந்தோன்னா ரொம்ப பக்கத்துல நெருங்கிடுது. மரணங்கிற பெரும்பாவி வந்துடுமே. வந்துட்டா உன்னால தடுக்க முடியுமா? முடியாது. ஆனா ஒரே ஒருத்தனால தடுக்க முடியும். யாரால? சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தாரால் முடியும், சங்கத்தாரால் முடியும், தடுக்க முடியுமே. எட்டி நின்று தடுப்பவர் எவ்வுலகில் யாரும் இல்லை கண்டி. எட்டி நின்று தடுக்க, எட்டி தடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? உதச்சி தள்ளுறதுன்னு அர்த்தம். வெரி சிம்பிளா அப்படி உதச்சி தள்ளுறதுங்க. எத்தினா தெரியுதா? எத்தி என்பதை எட்டி என்று மறுவா போட்டா. உங்களுக்கு தெரியாது, தமிழ் படிச்சவங்க இருந்தாங்களா புலவர்கள், அர்த்தம் தெரியாது. எத்திங்கிறதுக்கு பேரு இப்படி எத்தி உதைக்கிறது இல்ல, அது மாதிரி காலில் பட்டதுன்னா இப்படி எட்டி தள்ளிட்டு போவோம்ல, அதே மாதிரி மரணத்தை இப்படி எட்டி தள்ளிட்டு போறவன் சன்மார்க்கி. எட்டி நின்று தடுப்பவர் சன்மார்க்க சங்கத்தார்கள் அல்லால் எட்டி நின்று தடுக்க வல்லார் எவரும் இல்லை, யாருமே கிடையாது. எங்க இது எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய அற்புதமான இடத்துல நாம இருக்கிறோம். விமான தேடி இங்க வந்து உட்கார்ந்து இப்ப ஏற்பட்ட உயர்வு சொல்றாரு. எட்டி நின்று தடுக்க வல்லார். இதுல நீங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். தடுக்க வல்லார் குறிப்பா கவனிக்கணும். மரணத்தை ஜெயிக்க வல்லார்னு சொல்லல, தடுக்க அல்லார் நிவர்த்திக்க வந்தவர். மரணத்தையே நிவர்த்திக்க முடியும்னு இந்த இடத்துல சொல்லல. மரணம் வந்ததுன்னா எட்டி வச்சுட்டு போவான், அவனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு. அப்போதைக்கு மரணம் வந்ததுன்னா அதை உதச்சி தள்ளி அந்த மரணத்தை தள்ளி போடக்கூடிய ஆற்றல் சன்மார்க்க சங்கத்தாருக்கு மட்டும் உண்டு, வேற இந்த உலகத்துல எவனுக்கு இல்லைங்கிறார். இந்த இடத்துல இந்த பாட்டுல தடுக்க வல்லார்னா என்ன அர்த்தம்? எட்டி நின்று தடுக்க வல்லார். தடுத்தல்னா என்ன? ஒருத்தன் வெட்ட வர்றான், ஒருத்தன் அடிக்க வர்றான், தடுத்து. இது எவ்வளவு பெரிய விஷயம். மரணத்தை தடுக்க முடியுமா? ஏமா வந்துட்டான்னா அவனை போயிட்டு வரான்னு சொல்றது சன்மார்க்க சங்கத்தாராலதான் முடியும்னு சொல்றாரு. நடக்கிற கதையா இதெல்லாம்? எங்களுக்கு எப்படிங்க தெரியுங்க? நடக்கிற கதையா? வேற எதுலயும் நடக்காது, வேற எங்கேயும் நடக்காது, எந்த மார்க்கத்திலயும் முடியாது. ஏமா வந்துட்டான்னா அவனை எந்த சாமியாலும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கக்கூடிய சாமி இருந்தா சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். தெரிஞ்சா சொல்லுங்க, அனுபவம் இருந்தா சொல்லுங்க, இல்ல அதனுடைய அறிவு ஆற்றல் அந்த இது இருந்தா, சாஸ்திரம் இருந்தா சொல்லுங்க. புராணத்துல அதுல இல்ல கதையில புராணத்துல புலி வச்சாங்க. மார்க்கண்டேய சாவுக்கு யார் தடுத்தது? ஆமா, நித்திய என்றைக்கு மார்க்கண்டன். ஆமா, மார்க்கண்டனை யமன் வந்தோடனே என்னைக்கும் சிரஞ்சீவியா
அவரு மரணம் இல்லாத பெருவாழ்வா இருக்கிறாரு. என்னைக்கும் 16 வயசாக இருந்துகிட்டு இருக்காரு. அப்படியே இருந்துட்டு இருக்காரு, சாவே இல்லை அப்படி. என்றும் 16 அப்படி. சரி, இதை முடிச்சிட்டு அதுக்கு போவோம். அதை பத்தி சொல்றான், அதை பத்தி விஷயத்த சொல்றான். அது என்ன அப்படிங்கறத இவரு பேசும், அதுக்குள்ள போகணும். அதனால மரணத்தை பற்றி 4 விஷயங்கள் சொல்றது. மரணம் என்பது சமீபத்தில் அந்தோ காத்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வல்லக்கூடிய ஆற்றல் சன்மார்க்க சங்கத்தாருக்கு தான் உண்டு. ஆகவே சங்கத்தை சார்ந்திடு என்று முதலில் உரைக்கிறார். சன்மார்க்க சங்கத்தை சாருங்கிற சொல்றது சத்திய இதுல அறிவுறுத்துறது. முதல் ஞானசரிய படிச்சு 5வது இடத்துக்கு வந்தோம்னா சன்மார்க்க சங்கத்தை சாரணும் அப்படின்னு. அப்ப இது வரைக்கும் சன்மார்க்க சங்கத்தை யாருமே சாரலையாங்க. நேற்று தானங்க பார்த்தோம் 100 ரூபாய் கட்டி உறுப்பினரான சிரிக்கிறீங்க. தர்மசாலையில இப்போ 100 ரூபாய் வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாங்க. நாங்க சன்மார்க்க சங்கத்துல எல்லாம் சாரலையா? சன்மார்க்க சங்கத்துல உறுப்பினராகவே இருக்கிறாங்க. ஆயுள் உறுப்பினர் 100 ரூபாய் கட்டி ஆயுள் உறுப்பினர் அட்டகாசம் வல்லார் நான் தான். அதேதான் சொல்லிட்டு போட்டோம். இல்ல அப்படி எல்லாம் கேட்கலையே. இப்ப கேட்கலையே நீங்க சாருன்னு சொல்றீங்க. நீங்க நாங்களே உறுப்பினராகவே ஆயிட்டோம். அதனால அது அல்ல, சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திடு என்று சொல்றாரு இந்த விஷயத்துல. அப்ப யாரால சார முடியும்? எப்போது சாருதல்? சன்மார்க்க சங்கம்னா என்ன? சன்மார்க்க சங்கத்தை சாருதுன்னா யாரால? சங்கத்துக்கு அப்புறம் சாருதல் என்ன? சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர் யாரு என்று சொன்னால் இந்த இடத்துலதான் மரணத்தை சொல்லி தடுக்க வேண்டும் என்றால் சன்மார்க்க சங்கத்தை சாரு என்ற குறிப்பை சொல்லி அந்த சன்மார்க்க சங்கத்தை சாரணும்னா நீ என்னவா ஆகணும்னா தயவுடையவராகும். தயவுடையவரா ஆகுனார். தயவுடையாரெல்லாம் சன்மார்க்க சங்கம் சார்ந்தவரே. பிறகு சன்மார்க்க சங்கத்தை அடையிறதுன்னு சொல்றாரு. நான் எல்லாரையும் கொண்டு போய் சன்மார்க்க சங்கத்துல சேர்க்கறதுக்கு தான் வந்தேன்னு சொல்றாரு வள்ளல் பெருமாள். அடைவித்திடதான் நான் வந்ததுக்கு நோக்கமே அதைத்தான். இப்ப அடைவதற்கு இல்ல, சன்மார்க்க சங்கத்தை சார்வதற்குங்கிறதான் இப்ப இந்த இடத்துல குறிப்பு சொல்றாரு. நம்ம சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தாவது இருக்கிறோமா? தயவுடையார் எல்லாரும் சன்மார்க்க சங்கம். தயவுடையார் அப்ப தயவே. அடுத்தது இது அடுத்தது 5 6வது விஷயத்துக்கு இதே தயவு என்பது என்ன? அந்த பாட்டுல சொல்றாரு. எந்த தயவு? தயவு என்று சொன்னால் என்ன? மரணம் எங்கெங்கெல்லாம் நேரிடுகிறதோ மரணம் என்பதை பார்த்தால் அதை காண சகிக்காதவன், மனம் பொறுக்காதவன். என் மனம்தான் கண்மணமோ வன்மணமோ அறியேன், இட்டிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திருப்பேன். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். அப்ப யாரு என் மனச இறப்பை கண்டு பொறுக்காதவன், சகிக்காதவன்? அப்ப இறப்பு எல்லாருக்கும் நடக்கிறத பார்த்து சகிக்க எப்படி இருக்க முடியும்? யாராவது அதை பத்தி சிந்தனை வந்திருக்கா? சிந்தனையே வரல, எங்க இருந்து சகிக்கிறது? அதை பொறுக்க முடியாதவன் யாராவது இருக்க முடியும்? சொல்றமே, உனக்குள்ளேயே ஏற்படுகிறதே மரணம். உனக்குள்ளேயே கரணங்கள் உடைந்து உடைந்து நொறுக்கிக் கொண்டே இருக்கிறத, நித்த மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறாயே. அப்படிக்கும்போது உன்னுடைய மரணத்தை, உன்னுடைய கரணங்கள் நொறுங்குவதை நீ சரி பண்ணாம, அந்த இடைக்கிடை ஏற்படுகிற மரணத்தை தடுக்காம, என்னைக்காவது ஒரு நாள் இந்த தேகத்துக்கு வரப்போற மரணத்தை நீ எங்கிருந்து தடுக்க போற என்று கேட்கிறார். மறந்திருந்தீர். அடுத்தது வந்துட்டேன், தொடர்ந்து வந்துட்டேன். எண்ணிங்க, எக்ஸ்ட்ராக்ட் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மறந்திருந்தீர், இனி மூப்பில் சம்மதம். அதுதான் காரணம். மறந்திருந்தீர். எதை மறந்திருந்த? மறந்து. அப்ப மறந்திருந்தீர், பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு. அப்ப மறந்தவன் பூரா ஆகும். அப்ப மறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? மரணத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதா? என்னைக்குதான் மரணம் வரும்னு அதே சொல்றாரு. அப்ப என்னைக்கு மரணத்தை மறக்காம நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா மரணம் வரும். என்னைக்கு மனம் வரும்?
எங்க ஐயா ஒருத்தர் கூட குரல் திறந்தாரு, என்னைக்கு இந்த தேகத்தை எப்ப கூப்பிடானோ அன்னைக்கு போய் சேர்ந்தலான்னு இருக்கேன். ரொம்ப நாளா சன்மார்க்கத்துல ஐயா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயாட்ட இருக்குன்னு நான் சொல்லுவேன். இல்லப்பா உன்ன மாதிரி எல்லாம் நான் இருக்க முடியாதுப்பா, பேச முடியாதுப்பா. எனக்கு ஆசானா இருந்தவர் அவரு சொல்லுவார், உனக்கு வீரம் ஜாஸ்தி, எனக்கு அவ்வளவு இல்லப்பா, இனிமே நான் போயிட்டு அடுத்ததுலயாவது எனக்கு ஏதாவது கொடுக்கட்டும் அப்படின்னு யதார்த்தமா சொல்லுவார். இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது, திருவருள் வசத்தில் விட்டு விடுங்கள். நான் அதுக்கெல்லாம் சொல்லுவேன், சரிப்பா சரிப்பா தப்புப்பா நான் சொல்லப்பா உங்ககிட்ட அப்படின்ற. அத மாதிரி மறந்திருந்தீர், மரணத்தை பற்றி மறந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறதல்ல, மரணத்தை எப்போதுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல. அப்ப என்ன சொல்றாரு, எதை மறந்து இருந்தீர், எதை மறந்துட்ட, மரணத்திற்கு ஏதுவாக கூடியது எது, மரணத்தில் நம்மளை இட்டு செல்லக்கூடியது எது, எல்லாமே அது. அப்ப அதுக்கெல்லாம் வருவதற்கு காரணமா இருக்குது. அப்ப சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து இருக்கணும், அதுக்கு தயவு வேணும். அந்த தயவு இருந்தாதான் உனக்கு மரணத்தை நீ வெல்லலாம். சார்ந்து இருந்தா தடுக்க முடியும், மரணத்தை தடுக்க முடியும். முதல்ல அந்த தடுக்கிறதுக்கு அந்த ஆற்றல் தயவுடையாதான். நீ அதை மறந்துட்ட, அந்த தயவை பெற்றுக் கொள்வதற்கு செய்யணும், அந்த தயவு வேணும் என்று சொல்ற. அதே இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமும் கலங்க வரும் மரணமும் சம்மதம், இத்திதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திருக்கும் ஜன்மார்க்கம் அப்படிங்கிறார். அப்ப இப்பவே அதை தடுக்கலாம். அப்ப கற்றவர் கல்லாறு எல்லாருமே அழிகிறாங்க. என்ன அப்ப கற்றவர் கல்லாருன்னா இங்க படிச்சவன் பாம்பரனை பத்தியா பேசுறாரு? கற்றவன் யாரு, கல்லாதவன் யாரு? யோகி எல்லாம் என்ன கற்றவனா, ஞானி எல்லாம் என்ன? யோகி எல்லாம் கல்லாதவன், ஞானி எல்லாம் கற்றவன். ரெண்டு பேருமே மரணம் அடையலாம். இது அவர் சொல்ற, அதுக்குள்ள பூண்டா உங்களுக்கு புரியாது. அதனால கற்றவர் கல்லார் என்று பாமரர்களை குப்பனை சுப்பனையும் பேசல. இவர் இந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, அவர் படிக்காம வயக்காட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவரை ரெண்டு பேரை பத்தி பாடல அவரு. ஏன்னு கேட்டா, ஐயா சொல்றது மாதிரி வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என கொண்டு மயங்காதீர், மையகத்தே உருமரண வாதனையை தவிர்த்தவர் வாழ்க்கையே வாழ்க்கை. அதை பெறுவதற்கு இங்கே வா, மெய்ய அகத்தே விரும்பி இங்கே வந்துடுங்க. அதனால வையகம் வானகம் எல்லாத்திலையும் மரணத்தை தவிர்த்தா எவனுமே இல்லைன்னு சொல்றதுனால இவர்களை குறிப்பிடவில்லை. வானகத்தில் இருக்கிறவங்களையும் மற்றகத்தில் இருக்கிறவங்களையும் சொல்றாரு, நீனும் மரணத்தை தவிர்க்கலப்பான்னு. அப்ப புரியுதா? அப்ப அதனை பெறுவதற்கு நீ வந்துடுன்னா அந்த தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தயவு இருந்தாதான் சன்மார்க்கத்தை தடுக்கலாம், மற்றவர்களை தடுக்க முடியல. ஆகவே பிணி மூப்பு மரணம் மூன்றும் சேராமல் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே, பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வம்மி நீங்கி என்று மார்க்கத்தினுடைய பெருமையை வலியுறுத்தி அதோடு நம்மளை சினைய சொல்றாரு, சேர்க்க சொல்றாரு. அந்த தயவை நீ பெற்றுக் கொள்வதற்கு என்ன இடம் என்று கேட்டா, அங்க தீபத்துல மறுபடியும் வந்துடுறாரு. என்ன சொல்றாரு? சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தவர்களும் உத்தம சர்க்குருவே. தொடக்கத்துல தொடங்கி கடைசி பாட்டுல சந்தோகம் மாதிரி மறுபடியும் வர்றாரு பாருங்க. முதல்ல தொடங்கி கடைசியா வர்ற. நேருறவே எவராலும் கண்டுகொள்ள கரிது நித்திய வான்பொருள், எல்லா நிலைகளும் தானாகி விளங்குகின்ற ஏறுடைய விளங்குகின்ற இயற்கை உண்பதென்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்களித்த பதியை ஓர் உறவென்று அடைந்து உலகில் போற்றி மகிழ்ந்தேன் உள்ளமெல்லாம் கணிந்து. எவராலும் கண்டுகொள்ளற்கு யாருமே அதை உள்ளது உள்ளபடி நேர் உறவே எவராலும் கண்டுகொள்ளற்கு அரிது. நேர்பட என்றால் உண்மைப்பட, நேர்பட நேர்பட நடா, நேர்தெல்லாம் உண்மைப்பட, உண்மைப்பட அறிந்தவர்கள் யாரும் இல்லாத. எல்லாம் வெவ்வேறு விதத்துல கண்டிருக்கான், எல்லாம் பார்த்திருக்கான். அத எல்லாம் போனார். ஒருத்தர் அபிராமின்னாரு, ஒருத்தர் சிவன்னாரு, ஒருத்தர் முருகன்னாரு. செவ்வான் உருவில் திகழ்கின்ற வடி வேலவன் ஒவ்வாதென்று அன்று இருந்தே என்று உணர்வித்தது அதுதான் பாடுறார் அனுபூதியில. யாரு? அருணகிரி. அவரு முருகன் சொல்றாரு, அவருக்கு முருகனாதான் பார்த்திருக்காரு. அப்ப யாருக்குமே அது உண்மையை சொல்லிக்கல. காரணம், அதை உண்மைப்பட யாருமே ஒண்ணு நேர்பட அதை உணர்ந்தவர்கள் யாருமே இல்லை. நேர் உறவே என்று சொன்னால்
நேரு உண்மை, அதனுடைய சத்திய சொரூபம், உண்மையான நிலை என்ன என்பது எல்லோருக்கும் படுவன்னா எவருமே அதை காணல. நான் ஒருத்தன் தான் கண்டேன்னாரு. அடுத்து சன்மார்க்கு தான் வருவோம். அவங்களால தான் முடியும். அவர் கண்டது அவருடைய வழியில வர்றவர்களால் தான் முடியும். அவருடைய உழவு, அவருடைய துணை, அவருடைய உறவு மூலமா அடைஞ்சு போனாதான் முடியும். அதுக்கு தான் சன்மார்க்குல யாருமே அத்தாரிட்டி கிடையாதுங்க. யாருமே குருங்கிறது யாருமே இதுல பண்ணவே முடியாது. பெருமானுடைய நேரடி அருளை பெற்றுக்கொள்ளாத வர சன்மார்க்கெல்லாம் சாதிக்க முடியாது. சும்மாவது இதே ஏதோ புலஞ்சிட்டு. ஆகவே அதை கடைசியா சொல்லிட்டார். மறுபடி நேருறவே எவராலும் கண்டு நித்திய வான்பொருள் அது எல்லாம் செய் வல்லவத்தான் எனக்கு அளித்த பதி அதை ஓர் உறவென்று அடைந்து உலகில் போற்றி மகிழ்ந்து. தொடக்கத்துல சொன்ன நினைந்து நினைந்துன்னு எந்த சத்திய ஞான தீபம் அதையே கடைசியா உறவென்று அடைந்து அது வான்பொருளாக இருக்கிறது. தீபத்துல தொடங்கி கடைசியா கொண்டு வந்து முடிக்கிறார். எவ்வளவு உழவு வச்சிருக்காரு பாருங்க உள்ள. இதுதான் மொத்தம் 8 விஷயம். இந்த 8 விஷயங்களை நான் தொகுத்து சொல்ல தனியா எழுதிட்டேன்னா சரியா போடும், சின்ன சின்னதா. இது அப்படியே சாராம்சமா சொன்னது இதுதான். நான் தொகுத்தே அப்படியே அங்கங்க பாக்கி இருக்கிற பாடல்கள் எல்லாமே அதே வலியுறுத்தி சொன்ன பாடல்கள் தான். திருப்பி 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 அதனுடைய அழக பெருமையை வழி எல்லா பாடல்களும் அதைத்தான் சொல்றாரு. செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடம் செய் அங்கவனை மெய்த்தாவ நினைத்திடுக மேதினியில் நினைத்தால் வைதாலும் வைதிடுக வாழ்த்தன கொண்டிடுவேன் மனங்கோனேன் மானமெல்லாம் போன வழிபடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு ஏன் தலையெழுத்து ஐயாவுக்கு? பெருமானுக்கு நமக்கு இவ்வாறு உரைக்க வேண்டும் என்று இப்படியா என்னை வைதாலும் வைதிடுமீன் வாழ்த்தன கொண்டிடுவேன் மனங்கோனேன் மானமெல்லாம் போன வழி கொடுத்தேன் பொய்தான் ஓர் சிறிதனிலும் புகழேன் சத்தியமே சொல்கின்றேன் நீவிரெல்லாம் புனிதமுறும் பொருட்டே. எந்த ஞானிக்கு இவ்வளவு தலையெழுத்து? இப்படி இருந்து கதை இந்த ஞானசரிய பார்த்தாவே எனக்கு ஏன் இவ்வளவு நமக்கு உணர்வு வர வேண்டாம்? நம்ம தொடர்ந்து அது பாராயணம் மாதிரி படிக்கிறோம். நம்மளை நிக்க சொல்றதுக்காக நம்மளை அந்த இதை செய்யி இப்படி இரு என்று சொல்லுவது, அதை அப்படி இல்லாம அதை நினைக்காம அதை பத்தி அந்த தன்மைக்கு வராம அதை படிக்கிறத விட அதை நெருப்புல போட்டு கொளுத்தலாம். பெருமாள் சொன்னது மாதிரி எனக்கு அவ்வளவு வேதனை. கோயில் ஒடுக்கம் படிக்கிறவர் ஏங்கணும் அதை படிச்சுட்டு அதை நெருப்புல இட்டு கொளுத்துங்கணும். ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? கடைபிடிக்கல. சும்மா பெருமைக்கு பேசிட்டு படிக்கிறதுல என்ன இருக்கு? சொல்றதுல இருக்கு. அதுல என்ன இருக்கு? அவருக்கு மகிழ்ச்சி. என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும். அதைத்தான் நமக்கு ரொம்ப அதைத்தான் நம்ம தொடர்ந்து மக்களுக்கு இங்க இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்றோம். இப்படி வா தீபத்துல இரு, உனக்கு விரைவா கிடைக்கும். இத்தனை வருஷம் வீணா போயிட்டு இனிமையாவது அப்படி காலத்தை வீணாக்காத, இரு வா என்று அதுல நம்ம குறிப்பிட்டு அப்படி இருந்து அடைய வேண்டிய உண்மையில தான் ஞான சரியில்லை சாராம்சமாக நம்முடைய நாம எங்க போகணுமோ எப்படி இந்த வழி எந்த வழியோ அந்த வழியினுடைய இதை ரொம்ப அருமையாக நமக்கு அறிவித்து சொல்லி இருக்கிற இடம் தான் இந்த ஞானசரியினுடைய 8 அம்சங்கள். அதுல ஆண்டவனை தவிர வேறு துணை அல்ல. அவரையே நீ துணையாக பெற்றுக்கொள். மரணமில்லா பெருவாழ்வு அடையணுங்கிற லட்சியத்தை கருத்துல வச்சுக்க. மற்ற பொய்யான சமய மத மார்க்கங்கள்ல சொல்லப்பட்டிருக்க கலைகளையும் மற்ற அதனுடைய கர்த்தர்களையும் அந்த வழியிலேயே நீ போகாத, அவைகள லட்சியம் வைக்காத. அவை ஒருபோதும் உனக்கு உண்மையை அறிவிக்காது. சுத்த சிவத்தையே நீ கருத வேண்டும். அதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் நிலையை உண்மையா நீ அடைவதற்கு ஆண்டவனுடைய திருவடி அது வான்பொருளாக உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதுகிட்ட மெய்யான அன்பு செலுத்தி அதை உறவை ஏற்படுத்திக் கொள். அப்பா அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் தொடக்கத்திலிருந்து நினைந்து பிறகு உள்ளம் துளங்கி உணர்ந்து பிறகு ஆன்ம நிலைக்கு போய் அது நிகழ வேண்டும். அப்படி நிகழும் போது உனக்கு அன்பு நிறைந்து உலகெல்லாம் தயா வடிவமாகி ஆனந்த பெருக்கால் மரணமில்லா பெருவாழ்வு என்னும் பெருவாழ்வை நீ பெற்று விடுவாய்க்குதான் ஞான தெரிகிறது. நல்லது. கல்லாதவர் யோகியாவும் கற்றவர் ஞானியாவும் சொன்னீங்க இல்லையா? அது கற்றவர்னா எதை கற்றவர்கள்? யோகக்கலை அஷ்டாந்த சொன்னார். கல்லாதவன் யோகி கற்றவன் ஞானின்னு. இப்போ கற்றவர் ஞானிகள்னா எதை கற்றாங்க? ஞானிகள் கற்றதெல்லாம் கூட பொய்ன்னு சொல்றாரு இல்லையா? எதை
கற்றவங்க அது யாராவது இங்க ஞானி இருந்தா அவங்கள கேட்கணும். அவங்களதானே கேட்கணும். நீங்க எதை கத்தீங்கன்னு ஐயாவை கேளுங்க. அங்கதான் ஐயா சாஸ்திரமா செத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயாவை கேளுங்க. இல்ல சொல்லுங்க. அது யோகிகள் தானையா? ஆமா, யோகிகள். யோகிகள் கல்லாதவர்னு சொன்னீங்க, கற்றவங்க ஞானிகள் சொன்னீங்க. ஆமா, அந்த கற்றவங்க கூட சேரலன்னு சொல்லிட்டு பெருமான் சொல்றாரு. அதான் அந்த ஞானிகள் எதை கற்றாங்க, எதை கற்றும் அவங்களுக்கு பயன் இல்லாம. இத 9 வயசுல போறாரு. கற்றொழிகள் உணர்வினோர் வேண்டாத இக்கண்ம பெரும் உடலை. கற்றொழிகள் உணர்வினோர் வேண்டாத இக்கண்ம உடல். டக்குன்னு வருது. 9 வயசுல பாடின பாட்டு தெய்வமணி மாலையில வருது. கற்றொழிகள் உணர்வினோர் வேண்டாது. அப்ப கத்தவங்கள்லாம் யாரு? ஒளியில் கற்பவர்கள். அதுதான் ஐயா சொன்னது, ஒளி நெறி. ஒளியில கற்றவங்க கூட இல்ல அவன் பண்ணல, அவங்க பண்ணல. ஒளி அத கற்கல அவங்க. இல்லையா? ஒளி வழிபாடு இன்று கூட முடியல இல்லையா? அவங்க அதை கற்று கூட இல்ல, அதை கற்கல. ஆமா, கற்க வேண்டியதை கற்கல. கற்க வேண்டியதை கற்கணும்ல. அவங்களதானே கற்றவர்னு சொல்லி உலகம் சொல்லுது. கற்பனை அப்படின்னு சொல்றது இல்லைங்களா? கற்பனை கற்க வேண்டியதை கற்கல. எதை கற்கணுமோ அதை கற்கணும். அது வேணுமா வேண்டாமா? எதை கற்கணுமோ அது கற்கணும். இல்லைங்க, எல்லாத்தையும் தாங்க கற்கணும். அது தானே வேணும். எதை கற்க வேண்டுமோ அதுதான் எல்லாத்தையும் கற்று என்ன பிரயோஜனம்? ஆனா இப்ப எல்லாத்தையும் தானே கத்துக்கிட்டு இருக்கோம். டிவி பார்த்துட்டு இருக்கோம், மேகசைன் படிச்சுட்டு இருக்கோம், என்னென்னமெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம். உலகம் சம்பந்தப்பட்டது. ஏதாவது காசு பணம் கொடுக்குதா? டெய்லி இந்த மேகசைன் புதுசு புதுசா இன்னமும் படிக்கிறாள். நம்ம ஆளு கூட சன்மார்க்க அன்பர்கள் ரொம்ப பேர் நான் பார்த்திருக்கேன். புதுசு புதுசா இந்த மேகசைன் இந்த இது பொழுதுனைக்கும் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு. என்னத்த படிக்கிறது? திருவுலகில் தெரிஞ்சது கொஞ்ச நேரம் நியூஸ் கேளு. சரி, அதை வெட்டினா அதை குத்தினா அரசாங்கம் போகுது, அதை கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த இதெல்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் என்ன செய்யுது? அதையும் படிக்கிறாங்க. எது எது மேகசைனா? இப்ப இருக்கிறது எல்லாமே ஜெனரல் நாலேஜா? நீ படிக்கிறீங்களா அதெல்லாம்?